கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது அறியாதிருக்கிறார்கள். இன்னைக்கு அறியாத ஒரு காரியத்தை நாம் செய்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அறியாததை செய்கிறதுனால்தான் ஆண்டவர் சிலுவை நேரத்தில் கூட கர்த்தர் என்ன பண்ணார், இவர்களுக்கு மன்னியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 7 வார்த்தைகளை ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருவரும் பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறாரோ அதை உங்களோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு மன்னிக்கிற வாழ்க்கை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தெரியல, அது மன்னிக்கிற வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததே அவர் மன்னிக்கிறதுக்காக தான் வந்தார். இல்லன்னா அவர் ஸ்ட்ரைட்டா இறங்கி, நான் தான் இயேசு, உங்களை ஆசீர்வதிக்கிறேன், உங்க பாவங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்ல மாட்டார். எப்படியெல்லாம் ஆண்டவர் வெளிப்படணுமோ அப்படியெல்லாம் கர்த்தர் வெளிப்பட்டிருக்கார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுறாங்க. ஏன்னா 15 நிமிஷம் தான் ஒரு நபருக்கு நான் ஐயா சொன்னாரு எனக்கு. அதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் வெளியே வந்துருவேன், எல்லாரும் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்காக அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுதுதான் கர்த்தர் என் பாவங்களை மன்னித்திருக்கார் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. 5:44 மத்தேயு 5:44 வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். வேற எதையுமே சொல்ல வரல. இன்னைக்கு நம்முடைய ஆண்டவர் நமக்கு கிடைத்தது பெரிய கிஃப்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறது தெரியல. அவரை நேசிக்கிறது நமக்கு பெரிய கிஃப்ட். ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறது பெரிய ஆசீர்வாதம். ஏன்னா ஆண்டவர் சத்துருவை நேசி அப்படின்னு சொல்லி கொடுக்கிறதுக்கும் அன்பு காட்டுறதுக்கும் அவர் அரவணைக்கிறது தான் உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்தாரே தவிர சண்டை சொல்லி கொடுப்பதற்கும் துப்பாக்கி எடுத்து சுடுவதற்கும் கர்த்தர் இங்க வரவில்லை. அவர் அன்பை வெளிப்படுத்துவதற்காக, தன்னுடைய பாவங்களை மன்னித்து சிலுவையிலே அதை வெளிப்படுத்துவதற்காக கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் நேசிக்கிறவராய் கடந்து வந்தார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே 18 வாசிங்க. 5:24 நீங்க வாசிச்சது 18, 21, 22 வாசி. சொல்லுகிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாஸ்டர் ஒரு பாஸ்டர் அருமையான சாந்தபுரம் அவர் ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. உங்களுக்கு கோபம் வரானா, உங்களுக்கு கோபம் வரானா, உங்களுக்கு கோபம் வரானான்னு. அதே போலதான் நம்ம ஆண்டவர் எத்தனை முறை நமக்கு உதாரணத்தை கொடுத்துட்டார். நீங்க மன்னிக்கணும், நீங்க மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க யார் உங்களுக்கு இடையூறு பண்ணாலும் என்ன பண்ணணும், மன்னிச்சுட்டே இருக்கணும். எப்பயுமே என்ன பண்ணணும், மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கிறது ஆண்டவர் என்ன பண்ணாரு, வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுது மன்னிக்கிற சுபாவம் நமக்குள் கடந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சம்பாதித்ததான அந்த ரத்தம், அவர்கள் விலைக்கறியப்பட்டு செலுத்தப்பட்டதான ரத்தம், அது ஆசீர்வாதமான ரத்தமாய் நமக்குள்ளாய் மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு மன்னிக்கிறதுக்கு கிறிஸ்தவங்களுக்கு பிரியமாவே இருக்காது. நான் எப்படி மன்னிப்பேன்? எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சிநேகிதரை, என்னுடைய நண்பர்கள் நிறைய ஆவிக்குரியமா குன்னூர்ல இருக்காங்க. அப்ப சில பிரச்சனைகள் சபைக்குள்ள வரும் பொழுது அப்ப நாங்கெல்லாம் போயிட்டு ஒரு வார்த்தை, நீங்க மன்னிச்சிருங்க பிரதர் அப்படின்னு நான் ஒரு 5-6 பேர் போனோம். சபையில இருந்து போனவன அவரு சொன்னாரு, தெரியுங்க மைக்க புடிச்சிட்டு நல்லா ஆராதனை நடத்துவாரு. நானா இயேசுவா நான் மன்னிக்கிறதுக்கு அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், அப்ப இடத்துல கொஞ்சம் எனக்கு ஒரு சத்தியம் தெரியாது, நம்ம இயேசுவா இருந்தா நம்மகிட்ட கேட்க மாட்டோம்ல, ஸ்ட்ரைட்டா அவரே மன்னிச்சு உங்களை விட்டுவார்ல. அப்ப இப்ப கிறிஸ்தவர்களுக்குள்ள என்னன்னா மன்னிக்கிற தன்மை கிடையாது. இன்னைக்கு என்னுடைய ஸ்டேட்டஸ்னா, சாம்பிரத்தினுடைய ஸ்டேட்டஸ்னா
என்னுடைய வருமானம் என்ன, எனக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு, எனக்கு எவ்வளவு கார் இருக்கு, என்னுடைய வேலைக்காரர் 1000 பேர் இருக்காங்க, நான் மன்னிக்கணுமா? இது எல்லாமே கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லாத ஒன்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்ம என்னைக்குமே என்ன பண்ணணும், ஆண்டவர் நம்ம கொடுத்த நண்பர்களை, நம்முடைய சொந்தங்களை, இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாய் தகப்பனையே கனம் பண்ணாத எத்தனையோ பிள்ளைகள் இருக்காங்க, மன்னிக்கவே மாட்டாங்க. ஒரு காலத்துல என்னை விட்டுட்டு போனியப்பா, என்னை விட்டுட்டு போனியே, எனக்காக எல்லாத்தையும் செஞ்ச, ஏன் பெட்ட, இதெல்லாம் பிள்ளைகள் கேட்பாங்க. குறிப்பிட்ட காலங்கள் வரும்பொழுது அவனுக்கு தெரியும், அவனுக்கு ஒரு குடும்பம் ஆகும்போதுதான் தெரியும் அப்பா அம்மா நம்ம நல்லா பெற்றிருக்காங்க அப்படின்ட்டு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா மன்னிக்கிற ஒரு அனுபவம் கிறிஸ்துவ வாழ்க்கையில கட்டாயம் என்ன பண்ணணும், அது வேணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. மத்தேயு 25:34 வாசிங்க. ராஜ்யத்தை திரும்பி சத்தமா வாசிக்கிறது. அப்பொழுது ராஜா வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டான முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக உலகம் உண்டான முதல் எதுங்க ஆயத்தமா இருந்துச்சு? பரலோகம். அல்லேலூயா. அது ஆயத்தமா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், மன்னிக்கிறதுல நம்ம நல்லா ஒரு ஆசீர்வாதமா மன்னிக்கிறதுல நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், தயங்காம மன்னிக்கணும். அது மனசார மன்னிக்கணும். இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க, சண்டை வச்சா வாய்ஸ் மெசேஜ்ல மன்னிப்பு கேட்பாங்க நிறைய பேர். எப்படின்னா மொபைல்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடக்கும் பொழுது தலைமை போதகர் என்ன பண்ணாரு, ஒரு ஊழியரை அப்படியே ரொம்ப கடினமா பேசியிருக்காரு. பேசின உடனே அந்த ஊழியர் நல்ல ஒரு உண்மையான ஒரு ஊழியர், இதையாவது யாரையும் காயப்படுத்த உண்மை நடந்த சம்பவம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக. அப்பொழுது அவரு ரொம்ப வேதனைப்பட்ட ஆண்டவர் ஜெபம் பண்ணிருக்காரு. இந்த தலைமை போதகர் திட்டினார் இல்லைங்களா, அவர் வீட்டுக்கு போகும் பொழுது அந்த தாயார் நல்ல செபிக்கிறவங்க, அது தலைமை போதகருடைய அம்மா. அப்ப வாசல்கிட்ட போகும் பொழுதே அந்த அம்மா சொன்னாங்களா, நீ ஒரு ஊழியரை நீ ரொம்ப தேவையில்லாம பேசிட்டு வந்திருக்கிற, நீ அவர்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு. அப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் இல்ல, ஒன்னும் இல்ல. அப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு, கடிதம் எழுதியிருக்காரு. எப்படியாவது நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காரு. பாரு அந்த பாஸ்டருக்கு. அப்ப என்ன எழுதிருக்காருன்னா, அதுல பாஸ்டர் உங்களை இப்படி பேசிட்ட, உங்களை இப்படி திட்டிட்ட, அந்த அதுக்காக என்னை மன்னிச்சுங்கன்னு சொல்லல. எங்க அம்மா வீட்டுக்கு போனோடனே எங்க அம்மா என்ன பண்ணாங்க, என்னை திட்டினாங்க, அந்த பாசிட்ட மன்னிப்புகள் சொன்னாங்க, அது மேல மன்னிப்பு கடிதம் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? மனசார மன்னிக்கிறது. அப்ப என்ன பண்ணிக்கணும், நான் பேசுறது தப்பு, நான் பண்ணது தப்பு பாஸ்டர், என்னை நீங்க மன்னிச்சுங்க அப்படின்னு கேட்டா அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளலாம். கடிதத்தில் எங்க அம்மா சொன்னதுனாலதான் அவங்ககிட்ட கேட்கிறேன், பாஸ்டையா சொன்னதுனாலதான் அவங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், அதெல்லாம் இல்லைங்க. நானா வரணும், மன்னிச்சுங்க பாஸ்டர், நானா வரணும், மன்னிச்சுங்க, நானா வரணும், மன்னிச்சுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னாதான் கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றது. இதுதான் சிலுவையில ஆண்டவர் எத்தனை உபத்திரங்கள் மத்தியிலும் அவர் என்ன பண்ணாரு, மன்னிச்சு ஆண்டவர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் மன்னிச்சார். எல்லாரையும் அவரை துன்பப்படுத்த வேத சொல்லுது, துன்பப்படுத்துறது நீங்க ஆசீர்வதிங்க. இன்னைக்கு என்ன பண்ணுவோம், யாரையுமே நம்ம ஆசீர்வதிக்கிறதே கிடையாது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தான் எனக்கு வேணும், நான் யாரையும் ஆசீர்வதிக்க மாட்டேன். அவருடைய ஆஸ்திகள் பூமி தாங்க கூடாதபடி இருந்துச்சு. ஆண்டவரே எனக்கு தாங்க கூடாதபடி ஆசீர்வாதம், நீ மன்னியா, அதான் உனக்கு பெரிய சொத்து, நீ மன்னிச்சினாலே நீ பணக்கார, ஏழை கிடையாது. அவனுடைய பிள்ளைங்களுக்கு ரொம்ப என்னன்னா தாழ்மை வேணும். இன்னைக்கு ஏனோ தாழ்மை ஒரு வார்த்தை என் மூலியமாயோ சில வார்த்தைகளை யாருக்காவது சங்கடப்படுற மாதிரி நான் பேசலாம். அப்படி சொன்னா கூட அடுத்த நாள் இதை அனுப்பிச்சு அவங்களோட ஷேர் பண்ணி பேசி நான் பேசலாம். நீங்க நேற்று பேசுறது சரியில்லைன்னு சொன்னா உடனே கேட்டா பிரச்சனை வந்துருங்க. நீங்க எந்த பிரச்சனையுமே அப்பயே கேளுங்க, பிரச்சனை பெருசாயிடும்.
அமைதியா இருந்து ஒரு வாரம் 2 நாள் கழிச்சு நேற்று பேசுனது நீங்க தப்புங்க அப்படின்னா எப்படியாவது ஒரு சமாதானத்துக்குள்ள அது வரும். அதனாலதான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மன்னிக்கிறதை கர்த்தர் இன்னைக்கு என்ன பண்ணாரு, ஆசீர்வதிக்கிறார். நீங்க மன்னிக்கிற எண்ணமே இல்லாம இருந்தா நம்ம ஆசீர்வாதத்துக்கு நம்ம தடையாய் காணப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே ஒரு ஆசீர்வாதம் வராது. மன்னிக்காத வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல. இயேசு சிலுவையில மன்னித்தாரு, அவரை உபத்திரப்பட்டவங்களை மன்னிச்சாரு, எல்லாரையும் ஆண்டவர் மன்னிச்சாரு, என் பாவங்களை மன்னிச்சாரு, உங்க பாவங்களை மன்னிச்சாரு. எல்லாத்தையும் மன்னிச்சதுனாலதான் இன்னைக்கு வந்து சபையில என்ன பண்றோம், ஆண்டவரை துதிக்கிறதுக்காக வந்திருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில மன்னிப்புங்கிற ஒரு பூ, அது பெரிதான பூ, ரோஜா பூ, மல்லிகை பூ, அந்த பூ, இந்த பூ எல்லாம் பொங்கல்ல வச்சாலும் மன்னிப்பு என்கிற ஒரு பூவை நம்ம மனசுல வச்சாலே நமக்கு ஒரு விடுதலை உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.